இப்பவும் நாம கிராமத்து சைடில் போய் பார்த்தோம்னா பழைய பொருட்கள்னு நிறைய வச்சுருப்பாங்க. கேட்டால் அது எங்களோட தாத்தாவோட காலத்தோடது, எங்கள் பாட்டி காலத்தோடது, அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோட வீட்டிலையும் பழைய பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒனிடா டிவி பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் ஸ்பெஷல்னு சொல்ல போனால் அந்த ஹாலில் ஒரு ஊஞ்சல் தொங்கிக்கிட்டு இருக்கும். பழைய பொருட்கள் எப்படின்னா ரொம்ப பழைய தலைமுறையோடது அப்படின்னு கூட இல்லை, லாஸ்ட் தலைமுறையாக கூட இருக்கலாம், இல்லை நம்மளோட அப்பாவோட அப்பா காலத்தில் வாங்கின சில பொருட்களை கூட இருக்கலாம். எங்கள் அப்பாவோட அப்பா காலத்தில் வாங்கியிருக்காங்க. அது ஒரு மர ஊஞ்சல் தான், இரும்பு சங்கிலியில் மேலே இருந்து ரூஃப்லேருந்து கீழே தொங்கும், நல்லா பெருசாக கிராண்டாக இருக்கும். அதை இப்போ ஆட்டி பார்த்தோம்னா அதில் உட்காந்து ஊஞ்சலில் ஆடினோம்னா கீச்சு கீச்சுன்னு அந்த சவுண்டு இன்னும் வந்து காதை கிழிக்கும். அதுக்காகவே எங்கள் அப்பா என்ன பண்ணார், அந்த ஊஞ்சலை மாற்றணும்னு ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் எனக்கு அந்த ஊஞ்சலை மாற்றணும்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த ஊஞ்சலிருந்து வர ஒவ்வொரு சவுண்டும், அந்த சத்தம் இருக்குல்ல கீச்சு கீச்சுன்னு, அந்த சவுண்டு வரப்போ எல்லாமே என்னோடய தாத்தா அந்த ஊஞ்சலில் உட்காந்து எங்களுக்கு இன்னும் கதை சொல்லிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு நினைவு வரும். இன்றைக்கி இந்த ஊஞ்சலை மாற்றிடலான்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை என் காதில் விழுந்தோன்னே ஏன்னு தெரில, மனசில் அப்படி ஒரு நெருடல். நான் மெல்ல போய் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆட்ட ஆரம்பித்தேன். கீச்சு கீச்சுன்னு சத்தம் வந்தோடனே எங்கள் அம்மா என்னை திரும்பி பார்த்து, முதல்ல அதிலேருந்து கீழே இறங்குடா, எப்போ பார்த்தாலும் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே. தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் மெதுவாக அவங்களுக்கு எங்கள் தாத்தா மாதிரியே ஒரு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதே ஊஞ்சலில் நம்ம தாத்தா உட்காந்துக்கிட்டு நமக்கு எத்தனை வாழ்வியலின் சிறந்த கதைகளை நமக்கு சொல்லியிருப்பார். இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி திறம்பட எதிர்கொள்ளணும்னு நம்மக்கிட்ட எத்தனை சொல்லியிருப்பார். இன்றைக்கி அவரோட நினைவாக நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த ஊஞ்சல் மட்டும்தானேம்மா, அப்புறம் ஏம்மா இதை நம்ம விற்கணும் அப்படின்னு ஒரு அடமண்டாக நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன கருத்தில் எங்கள் அம்மாவுக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. அவங்க எதுவும் பேசாமல் அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. என் அப்பா என்ன நினச்சாருன்னு தெரியல, நான் சொன்ன கருத்தில் அவருக்கு ஏதோ உடன்பாடு இருந்திருக்கும் போல் என் கூட சேர்ந்து வந்து அந்த ஊஞ்சலில் அவரும் ஆட ஆரம்பித்தார். கூடவே சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் சின்ன வயசில் இருந்தப்போ உங்கள் தாத்தா இந்த ஊஞ்சலில் படுத்துக்கிட்டு காலையிலையும் நைட்டு ஒரு 8-9 மணி ஆகிடுச்சுன்னா போதும் அந்த சாமி பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருப்பார். நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்பெல்லாம் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவர் சட்டுன்னு எழுந்திரிச்சு உட்காந்து கோவப்பட மாட்டார். அதுக்கு பதிலாக கூப்பிட்டு வச்சு நிறைய புராண கதைகளை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். கிருஷ்ணர் எதை பண்ணினார், சிவன் எதை பண்ணார், பார்வதி அம்மா இதை பண்ணாங்க, முருகன் அங்கே போனார் இங்கே போனார். மோஸ்ட்லி இந்த மாதிரி கடவுள் பற்றிய கதைகளை தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் எங்கள்கிட்ட அவர் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே இந்த வாழ்க்கையில் இருக்க வளைவு நெளிவு சுழிவு, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். உனக்கு புரிஞ்ச அந்த அருமை கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு பார்த்தியா. என்னோடய அப்பா ஞாபகமாக இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறது இந்த பழைய ஊஞ்சல் மட்டும்தான். இதை பெயிண்டிங் பண்ணி அந்த செயினையும் மாற்றிட்டு நல்லா புதுசு மாதிரி மாற்றி இதே ஊஞ்சலை இங்கேயே வைப்போம் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். என் தங்கச்சி கரெக்டாக அந்த நேரத்தில் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கும் வந்துட்டா. அவளுக்கு இது கேட்டோன்னே ஒரு பெரிய ஷாக். ஏன்னு கேட்குறீங்களா, போன வாரம் அவள் இதே தான் சொல்லி எங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அவங்க அதை ஒத்துக்கலை. ஆனால் இந்த டைம் நான் அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அவருக்கு புரிய வச்சுட்டேன். நான் சொன்ன கருத்தை அவர் சம்மதிச்சுட்டு அதை விற்கிறத கைவிட்டுட்டார். அடுத்த நாளே பெயிண்டர் வந்தாங்க. மேலே இருந்த அந்த சங்கிலி எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த மண்ணெண்ணெய் இருக்குங்களே கரோசன், அதில் நல்லா நனைச்சி எடுத்து அதில் இருந்த துருவை எல்லாத்தையும் நீக்கிட்டு
புதுசாக நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா பல பல பலன்னு மறுபடியும் அந்த மரப்பலகையில் பாலிஷ் எல்லாம் போட்டு சத்தம் எங்கெல்லாம் வந்துச்சோ அங்கே எல்லாமே சரி செஞ்சு மாட்டி வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். நானும் என் தங்கச்சியும் மாறி மாறி அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா கோவப்பட்டு போனாங்க தான். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக அந்த ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு, உங்கள் தாத்தா இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் தோணுகிறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ எங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் நம்மள நிறைய பேத்துக்கு இந்த எண்ணம் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பாரு பழசை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம், பழைய பொருளை எப்போ பாரு வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பழமையை நேசிப்பது நம்ம பின்னோக்கி போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வீட்டில் இருக்க ஒரு ஆணி வேற கட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்றது அர்த்தம். காலத்தின் சுவடுகள் பதிந்த அந்த மரம் வெறும் மரக்கட்டை அல்ல தோழர்களே, தலைமுறை கடந்து வந்த அன்பு தழும்புகள், பழமையை சுமக்கும் காதல் சுவடுகள். புதியது தேடி ஓடும் உலகில் பழமையை பேணுவது பேரறிவு தானே. இணைந்திருங்கள். இது எஃப்எம் லைவ்ஸ் சேனலின் யாதும் கேளுங்கள், சிந்தியுங்கள், வாழ்க்கையை உணருங்கள்.